மாத்தளை செம்புவத்தை பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்திற்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 10 பேர் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். 2 பெண்களும் 2 ஆண்களும் 2 சிறார்களும் விபத்தில் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். மாத்தறையில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவினரே நேற்று மாலை 4 மணியளவில் விபத்துக்குள்ளாகியிருந்தனர். சாரதியால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது போனதால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பழையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீதியில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது நேற்றிரவு 7:30 அளவில் வாகனம் ஒன்று மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் வாகனத்தை நிறுத்தாது சாரதி தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதியோரம் பயணித்தவர் விபத்தில் ஸ்தலத்திலேயே பலியானதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் பழைய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்தி தப்பி சென்ற வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகளை பழைய போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை பசறை 10ஆம் கட்டை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பதுளையிலிருந்து மொனராகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர்.